வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஆல் எக்ஸாம்ஸ், அதாவது நீங்கள் எஸ்எஸ்சியில் வந்து போனால் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஓகேவா, எம்டிஎஸ், ஸோ இந்த மாதிரி ஜிடி, இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் படித்தாலும் ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாக தான் இருக்கும்போது, ஸோ இந்த எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டார்கெட் கிளாஸஸில் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் தான். ஸோ இதோட கண்டினியூட்டி வந்து அடுத்து தொடர்ந்து இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான், ஓகேவா. எஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சீரிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து இல்லை ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸாமோட அப்டேட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் டூ குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ஃபசில்ஸ் எக்ஸ் அண்ட் த ஒய் ஆஃப் ப்ரைஸஸ் rupees 100 per kg and the rupees 150 per kg are mixed in the ratio 7:20, then what is the price of mixture of the pulses அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, பருப்பு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக வெரைட்டி வச்சு பிரிச்சிருக்காங்க. எக்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு ஒய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபா 150 ரூபா கிலோ அப்படிங்கிற மாதிரி வந்து விதத்தை பிரிச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா 7:20 அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ ரெண்டோட ப்ரைஸு கிலோ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து எந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க இது இவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டு நம்மகிட்ட என்ன மாதிரியான விஷயத்த வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு கலவையின் விலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வெரைட்டியோட தனித்தனி ப்ரைஸ் வந்து இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு பருப்பை வந்து இவ்வளோ ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸான ப்ரைஸஸில் இருந்து அந்த ரெண்டு பருப்புகளோட விலை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னவான விலையில் வந்து கிலோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான், ஓகேவா. எஸ், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தனியாக இருக்கும்பொழுதுனா ஒரு பருப்பு எக்ஸோடது வந்து 100 ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி வந்து ஒய்யோடது வந்து 150 ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துருந்தான், ஓகேவா. இப்போ இந்த ரேஷியோவில் அவங்க 7:20 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணதுனால அவரோட ஒட்டுமொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி மதிப்பு வந்து கேட்டிருக்கான், ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோஷனல் டைப்பில் தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 kg, ஓகேவா. ஸோ 100 kg அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சுல, 100 rupees kg அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபா, ஓகேவா. ஸோ 150 kg அப்படிங்கிற மாதிரி ஒன்று, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸுன்னு கூட எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோ மெத்தடில் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனான அந்த ப்ரைஸ் இருக்கும், அதாவது அந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வரும்னு சொல்லுவாங்களே அதுதான். ஸோ இதுக்கான ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 7:20, ஓகேவா. ரேஷியோ அதுதான். இப்போ 7 அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டுக்கணும். அடுத்து இந்த இடத்துல வந்து 20, ஓகேவா. எஸ், புரியும் நினைக்கிறேன். எதுக்கு 7:20 போட்டோம் அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதனால தான் 7:20 அப்படி மாதிரி போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிடுங்க, இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கமும், ஸோ இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 × 7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துன்னா 700 கிடைக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டே வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 150 × 20 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ கிடைக்கும், 3000 வந்து கிடைக்கும், ஓகேவா. ஸோ 3000 கிடைக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஜஸ்ட் இப்போ கூட்டி வச்சுருக்கோமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோட மதிப்புலாம் இருக்குல்ல, இது ரெண்டே வந்து கூட்டிடணும். இது ரெண்டே கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 20 + 7 வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படிங்கிற இருக்கும். ஸோ இதுவுமே எடுத்துக்கணும். இப்போ நம்மகிட்ட எல்லாத்துடைய வேல்யூமே இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த பக்கம் 100 × 7, ஓகேவா. ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கேஜியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து நம்ம கூட்டி வச்சுருக்கோம். அந்த 700 இருக்குல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 700 +, ஓகேவா. ஸோ அந்த 3000 இருக்குல்ல, 3000, ஓகேவா. எஸ், பை 27. ஏன் 27னா அந்த ரேஷியோட ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை வந்து போட்டுக்கணும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதை வந்து அடிச்சு கொடுத்துடலாமா. எஸ், ஸோ 700 + 3000 அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அப்படியே வச்சு அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணோம். அப்படி அடிச்சு கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா கூட்டிடுங்க. ஓகே, ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 × 700 பார்த்தீங்கன்னா 3700 அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 27 இருக்குல்ல, 27 போட்டுருங்க. இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? எஸ், எப்படி அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணலாம்? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 137 கிடைக்கும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 27ஆல் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 137 27 வந்து பார்த்தீங்கன்னா 3700 அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்படி அடிச்சுங்க, இப்படி அடிச்சிருங்க. நீங்கள் அடிச்சு கொடுக்குற இடம் இல்லாதனால தான் நான் உங்களுக்கு வகுத்து காட்டாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ 137 அப்படிங்கிறது வரும். அப்போ 137ங்கிறது தான் சரியான ஆன்சர். 137ங்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்க 137. ஓகேவா? ஸோ நீங்களுமே வந்து வகுத்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ நீங்கள் நோட் பண்ணுற நோட்டில் கூட இடம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தான் வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ மெத்தட் வந்து நம்ம போட்டு தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை கூட பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, பருப்பு வகையில் 2ஆக பிரித்து கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி மாதிரி. ஸோ அதோட எக்ஸுங்கிறது 100 rupees per kg அப்படி மாதிரியும், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா per kg அப்படி மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோலாம் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோனா 7:20 அப்படி மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் அப்புறம் 7:20 அப்படிங்கிற போட்டோம். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல உள்ளதான் அப்புறம் அவங்க கேட்டிருக்க மாதிரியான அந்த பருப்பு மிக்சிங் இருக்குல்ல, அதோட 1 கிலோ என்ன விலையில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ அதை வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ டயக்ராம்லாம் போட்டு வந்தோம். ஓகேவா? எஸ். ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் உள்ளதை வந்து அப்படியே பிரிக்கிட்டோம். ஓகே, 100 × 7 அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஆயிடுச்சு. இந்த பக்கம் உள்ள 150 × 20 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3000 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரெண்டையும் கூட்டி கீழே அந்த ரேஷியோட மதிப்பை வந்து கூட்டணும். அது 27 கிடச்சிச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டி அடிச்சு கொடுத்து பார்த்தோம்னா ஃபைனலாக நமக்கு 137 கிடச்சிச்சு. ஸோ அதுதான் சரியான ஆன்சர். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, ஸோ இது எதுவும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் இஸ் மார்க்கெட் அட் த 550. இஃப் இட் இஸ் சோல்ட் அட் த டிஸ்கவுண்ட் ஆஃப் 40%, தென் த செல்லிங் ப்ரைஸ் பிகம்ஸ் 10% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் இன்? ஓகேவா? அதாவது ஒரு பொருளோட, அதாவது ஒரு கட்டுரையின் குறிக்கப்பட்ட மதிப்பு. ஓகேவா? ஸோ ஒரு பொருளோட குறிக்கப்பட்ட ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து 550 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து 550 ரூபா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரைஸில் வந்து 40% தள்ளுபடியில் வந்து விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ 550 ரூபா மார்க் பண்ணப்பட்ட ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறாங்க. ஓகே, ஸோ தள்ளுபடியில் விற்கிறாங்க. அப்படி விற்கும் பொழுது விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அதோட விலையை விட 10% வந்து அதிகமாகுது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுதான் 550. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணி விற்கும்போது அதோட விற்பனை விலை. ஓகேவா? ஸோ அதோட செல்லிங் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில், அதுதான். ஸோ அதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அதோட விலையை விட, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் இருக்குங்களா, அதோட வந்து 10% அதிகமாகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ அதோட உண்மையான விலை என்ன அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, அந்த மார்க்கெட் ப்ரைஸோட அந்த இடத்துல மட்டும்தான் ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்களே இதில். அதுக்கப்புறம் வந்து அதோட தள்ளுபடியாக இருக்கட்டும், அதாவது டிஸ்கவுண்ட்டுங்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதோட ஆக்சுவல் ப்ரைஸுமே வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறாங்களே இதில். அது ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, புரியும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ அவங்க இவ்வளோ, அதாவது 40% தள்ளுபடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் 10% வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பண்ணி வரும்போது ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வச்சு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? ஸோ 60%. ஓகேவா? ஸோ 40% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா மிச்சம் இருக்க தானே அதோட அசல் ரேட்டாக இருக்கும். அப்போ 60% ஆஃப் 550. ஓகேவா? ஸோ 550 வந்து பார்த்தீங்கன்னா 60% எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ 550 60% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிச்சலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 330 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து மறுபடியும் போட்டு காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 550 by 60 × 100 அப்படிங்கிற மாதிரியோட போட்டுங்க. இல்லை இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 60 by 100 × 550 அப்படிங்கிற மாதிரியோட போடுங்க. ஓகேவா? எஸ். ஸோ எப்படி போட்டிங்கனாலும் வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ 1 0 அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 10, இது வந்து பார்த்தீங்கன்னா 11 5 55 வருமா? எஸ். 1 2 2 3 2 6. ஓகேவா? ஸோ அப்போ 3 11 33, இங்கிட்ட ஒரு 0 இருக்கா, 330 வந்துச்சா? இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கணும்னு
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு பாருங்க. இருங்க மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் போட்டு அடிக்கிறத விட நான் இங்கே போட்டிருக்கல இந்த மெத்தடில் போட்டு அடிங்க. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே 0 இருந்துச்சா? எஸ். ஸோ இது போய் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதை இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. இப்போ இங்கே கீழே 10 இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரஞ்சா 10. ஓகேவா? இங்கே 11 இருக்கா? 11 5 55 அப்படின்னு சொல்லி அடிக்கலாமா? இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 6 இருக்குது. அப்போ 2ஆம் இப்போ அடிக்கலாமா? ஓ 2 2 மூவி 2 6. இப்போ 3 இந்த பக்கம் வந்து பார்த்தா 11 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, 110 இருக்குன்னு வச்சுங்களேன். 3 × 110 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 330 கிடைக்குமா? எஸ். அந்த 330 தான் இருப்பான் இங்கே வந்துருக்க 330. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது இதெல்லாத்தையும் கீழே உள்ளது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? எஸ். இப்போது 330 டேரெக்டாக நம்ம அதை போட்டு சொல்லும் பொழுது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துக்கலாம். இப்போ நான் தெளிவாக அதை அடித்து காட்டினதுக்கப்புறம் அந்த சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். அப்படியும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அது. ஓகேவா? எஸ். ஸோ 330 அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்து பார்த்தா இருக்குது. ஓகேவா? எஸ். இப்போ வாங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரைஸுங்கிறது தான் அப்புறம் 330. ஓகேவா? எஸ். ஸோ இந்த 330 வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே 10% வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிமா சொல்லியிருந்தாங்கல்ல, அதோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்போ இந்த 330ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 110% அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்போவுமே நம்ம 100% தான் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதோட செல்லிங் ப்ரைஸில். அப்போ 100 கூட 10 கூட்டணும் அப்படின்னா 110,000. அப்போ 110% அப்படிங்கிறது தான் நமக்கு 330 அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு 110% எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஓகேவா? ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா 100%ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 100% எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தான் அவங்க ஃபைனலாக வந்து அந்த பொருளை எவ்வளோ விலைக்கு விற்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். அப்படி தானே? எஸ். ஸோ அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே 100% எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 100% எவ்வளோ அப்படிங்கிறத 330 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ 330 ஓகேவா பை 110. ஓகேவா? ஸோ அந்த 110 × 100. ஓகேவா? எஸ். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு வந்துடுங்க. ஓகேவா? 100. ஓகேவா? நம்ம போடுறது பூரா 0 பூரா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ 100 மாதிரி தெரியுதா? எஸ். ஸோ இதை அடித்து கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சரு கிடச்சிரும். இப்போ அடித்து கொடுத்துடலாமா? எஸ். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 ஒரு 11 11 3 11 33. இப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 × 100 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300. ஓகேவா? ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? இங்கே 11 இருக்கா, இங்கே 33 இருக்குது. அப்போ ஒரு 11 11 3 11 33 அப்படிங்கிற மாதிரி. இப்போ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? ஸோ 300 அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரெக்டாகவும் சொல்லலாம். ஓகேவா? பட் இருந்தாலும் சில பேருக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போட்டு கொடுத்தோம்னா இப்போ இது சிம்பிளான ஒரு நம்பராக இருக்குது, அதனால் நம்ம டேரெக்டாக நானும் சொல்லிடுவேன். பட் வந்து நிறைய பேருக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடுறேன். நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ சிம்பிளான நம்பர்னால நம்ம டேரெக்டாக சொல்லலாம். பட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் தான் போட்டு நம்ம அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து என்ன விலைக்கு விற்றுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அதுதான் வந்து இதில் சரியான ஆன்சர். 300 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து சொல்லிடலாம். ஓகே, புரியுச்சா? எஸ். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் எந்த ஒரு சந்தேகம் இருக்காது நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை கூட பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் த பைப் பி இஸ் 21 times ஓகேவா ஃபாஸ்டர் தென் ஃபில் த பைப் கியூ ஓகேவா. ஸோ அதாவது பைப் கியூவோட பைப் பி வந்து பார்த்தா 21 times வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா ஃபில் பண்ணுது. ஓகேவா, நிரப்புதுன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து இஃப் கியூ கேன் ஃபில் த சிஸ்டம் 1 minute. ஓகேவா. ஸோ அப்போது எத்தனை மினிட்ஸ் வந்து பார்த்தா இது பண்ணுது அப்படின்னு சொல்லி 1 minute வந்து பார்த்தா எவ்வளோ fill the take the fill up the system for the pipes of open. ஓகேவா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பு பிங்கிறது வந்து பார்த்தா 21 பி கியூவை விட வந்து பார்த்தா 21 மடங்கு வந்து பார்த்தா வேகமானது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட பைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் இப்போ வந்து கியூ தொட்டி ஒரு கியூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி நிரப்புதுன்னு வச்சுங்களேன். ஒரு நிமிஷத்துக்கு வந்து ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடும் பொழுது தொட்டி நிரப்ப ஏற்படுத்தும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இருக்கும். ஓகேவா. ஸோ
கியூக்கும் பிக்கான எஃபிஷியன்சி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? எஸ். ஸோ அப்போது அந்த எஃபிஷியன்சி எவ்வளோ மடங்கு அப்படிங்கிற டைம்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியும் கியூவும் தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட எஃபிஷியன்சியை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ பிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி, இங்கே கியூ, ஓகேவா? P1 கியூ, பியூ வந்து பார்த்தீங்கன்னா 21. இப்போ இந்த பக்கம் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியை சொல்லக்கூடாது, ஓகேவா? 21 அப்படின்னா கியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 22 அப்படி மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டியதான், ஓகேவா? எஸ். ஸோ 21 டைம்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 22 டைம்ஸ் அப்படி மாதிரி எடுத்துக்கணும், ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் டைம் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம்ங்கிறது தான். ஸோ டைம்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டி பி ப்ளஸ் பி இன்ட்டு கியூன்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தா இங்கே 110 மடங்கு, ஓகேவா? ஸோ இங்கே 110ங்கிறது வரணும், ஓகேவா? ஸோ அதை தான் அப்புறம் மிஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 110 நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் வரணும், ஓகேவா? எஸ். ஸோ அதை நோட் பண்ணிக்கிறீங்க, கொஸ்டினில் மிஸ்டேக் ஆகி போச்சு, ஓகேவா? ஸோ 110 நிமிடங்கள். இப்போ 110 நிமிடம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கியூவை பற்றி தானே படிக்கணும். அப்போ அது 22ன்னு கீழே போட்டுக்கணும், ஓகேவா? எஸ். 110/22, ஓகேவா? 22 இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 மினிட்ஸ் இங்கே சொல்லலாமா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 5 22 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110,000. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். செம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று, ஓகேவா? ஸோ இந்த 110 அப்படிங்கிறது வந்து ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 22 எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கலாம். இங்கே பிங்கிறது 22, அதுக்கு முன்னாடி வந்து இங்கே 110 மினிட்ஸ் சொன்னோம்ல, கியூ மட்டும்தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் கியூ கேன் ஃபில் த சிஸ்டம் 110 மினிட்ஸ் அப்படி மாதிரி தான் சொல்கிறாங்க, ஓகே? ஸோ கியூ மட்டும் சொல்கிறதுனால தான் இங்கே 110/22 எடுத்தோம், ஓகே? இப்போ ஒரு வேளை வந்து நமக்கு பிஏ மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம 110/21 அப்படிங்கிற மாதிரி எடுத்து அடிச்சிருக்கணும், ஓகே? புரியும் நினைக்கிறேன். இந்த 110 வந்து பார்த்தீங்கன்னா 110 எப்படி வந்துச்சு அந்த மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம கியூ மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ 110 இங்கே அவங்க கண்டிஷனில் சொல்லும் பொழுது வந்து கியூ மட்டும்தான் அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது, ஓகே? ஒரே பைப் மட்டும் தான், ஓகேவா? ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது பியும் கியூவும் சேர்ந்து இப்படி பண்ணியிருந்தா வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து பண்ணி முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 110/2 2ங்கிற மாதிரி வந்து இங்கே ஆர்டிக்கல் வந்திருக்கும். அப்போ இதோட வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்? 110/2 அப்படின்னா 211 22 220 ஆயிருக்கும், ஓகேவா? ஆனால் இங்கே நமக்கு ஒரே பைப்பு, அதாவது இந்த கியூங்கிறது மட்டும்தான் வர்றதுனால இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 110/1 அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 110/1 அப்படி பார்த்தீங்கன்னா 110 தான் வரும். அதனால தான் இங்கே 110 நம்ம டேரெக்டாக எடுத்தோம், ஓகேவா? ஸோ நம்ம சில நேரத்தில் சில விஷயங்கள் சொல்லாமே போயிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலுமே சில பேருக்கு புரியல, என்ன திடீர்னு வந்து டி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ அப்படி மாதிரி போட்டு 110/22 எப்படி போட்டேன் அப்படி மாதிரி சந்தேகம் வரலாம்ல. ஸோ அதனால தான் வந்து நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா நான் சொல்லியிருக்கேன், ஓகே? புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பி அண்ட் கியூ அப்படிங்கிறது அவரோட டைம்ஸ் இத்தனை டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெண்டே கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பி கியூ அப்படிங்கிற தனித்தனியாக பிரித்து எழுதியிருந்தோம். அதோட எஃபிஷியன்சி மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கியூ மட்டும் வந்து கண்டிஷன் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கியூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 110 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணோம் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம கியூ மட்டும் வந்து எடுத்துருவோம். 110 மினிட்ஸில் ஒரே பைப்பு கியூ மட்டும் தான் வந்து ஓப்பன் பண்ணப்படுது அப்படின்னா அதனால தான் 110/1 போட்டு அதை மல்டிபிள் பண்ணுவோம், நமக்கு 110 கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கியூ இருக்குது அப்படின்னா அதோட எவ்வளோ எஃபிஷியன்சின்னு பார்த்தா 22 தான் எஃபிஷியன்சி. ஸோ அதனால தான் 110/22 போட்டோம். இப்போ அடிச்சு கொடுக்கும்போது ஒரு 22 5 22 நமக்கு 110 கிடச்சி. ஸோ சரியான ஆன்சர் பண்ணால் 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸுங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் அப்புறம் எல்லாம் சரியான ஒரு ஆன்சர், ஓகே? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த ரேஷியோ ஆஃப் த 2 கோன்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் த 2:5 அண்ட் த வேல்யூம் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:5 வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 கூம்புகளின் ஆரங்கள் 2:5 என்ற விதத்தில் உள்ளன மற்றும் அவற்றின் தொகுதிகள் எந்த மாதிரி உள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அந்த 2 கோன்ஸ் இருக்குல்ல அதோட ரேஷியோ வச்சு வந்துன்னா உயரங்களுடைய ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இப்போது இதை கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 3/5 இந்த 3:5 இருக்குல்ல அதை வந்து பார்த்தா ரேஷியோ வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இதுக்கான ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? ஸோ 2 கோன் இருக்குன்னா கோனோட ஆரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோட ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? ஸோ கோனோட ஆரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3, ஓகேவா? ஸோ 1/3 ஓகேவா 1/3
ஆறுங்கிறது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க ஓகேவா. அதனால் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம் r² ஓகேவா. அதனால தான் 2 எடுத்துக்கிறேன் ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். இன்ட்டு h1 ஓகேவா. ஸோ h1 ஏன் h1 அப்படின்னா இங்கே நமக்கு 2 ஹைட்டு ஓகேவா. ஸோ இங்கே 2 கூம்புகள் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ 2 கோன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இதே ஃபார்முலா வந்தோம்னா நம்ம 2 தடவை எழுதிக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து h1ங்கிறது மேலே உள்ள ஃபஸ்ட்டு கோனுக்கானது. இப்போ ரெண்டாவது நம்ம எடுத்துக்கணும் பை போட்டு 1/3 பை ஓகேவா. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2:5 தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த 2 எடுத்தோம் ஓகேவா. ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோம்னா கீழே வந்தோம்னா 5 போட்டுக்கணும் ஓகேவா. ஸோ அதோட ஒரு ஹோல் பவர் வந்து 2 ஓகேவா இன்ட்டு h2 ஓகேவா. ஸோ ரெண்டாவது ஹைட் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ரெண்டாவது கோனோட இது. ஸோ இது புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. எஸ். ஸோ 2 கோன்களுடைய ஆரங்களை கண்டுபிடிக்கிறனால நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு கொடுத்துடலாமா. எஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னாவே நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே அந்த ரேஷியோ கொடுத்துருந்தாங்களா 3:5 அதை வந்து முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா. 3/5 ஓகேவா. இப்போ வந்து நம்ம அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா இப்போ கரெக்டாக அடிச்சு கொடுத்தோம்னா தான் சரியாக வரும். இப்போ 1/3 பை 1/35 அடிச்சாச்சு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேறு என்ன இருக்குது, இந்த இருக்குல்ல இந்த 5க்கு இந்த ஸ்கொயரை நீங்கள் அடிச்சு கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ வேறு எதுவும் வந்து பார்த்தா இங்கே அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கா, வேறு எதுவும் வந்து பார்த்தா இங்கே அடிச்சு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தா இல்லை. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கிற வேண்டியதான் ஓகேவா. ஸோ இங்கே இந்த 2 4 அப்படிங்கிறது இருக்கா. இப்போ நமக்கு h1 இந்த பக்கமே போடுங்க h1/h2 ஓகேவா. h1/h2 பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3 15 இந்த 5ஐயும் இந்த 3ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15 ஓகேவா. பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 2 இருக்கா. அப்போ 2 4 அவ்வளோதான் ஓகேவா. ஸோ புரிஞ்சுருக்கேன். ஏன்னா கீழே உள்ளது தான் நம்ம தலைகள் பண்ண முடியும். ஸோ மேலே உள்ளது பண்ண முடியாது. அதனால தான் 15/4 கிடச்சிச்சு. இப்போது நமக்கு h1:h2 அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 15:4 ஓகேவா. ஸோ 15:4 அப்படிங்கிறது தான் 15:4 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுதான் சரியான ஆன்சர். 15:4 வந்து எதில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சர் ஓகே. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ 2 கோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்முலா வச்சு நம்ம வந்து அடிச்சு கொடுத்து ஃபைனலாக வந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக நான் தான் சொல்லி தந்திருக்கேன். பெருசாக ஒன்று ஃபாஸ்ட்டாலாம் போகல ஓகேவா. எஸ் புரியும்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா முதல்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட்லாம் வீக்லி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து அட்டன் பண்ண முடியும். அது தவிர எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ கைஸ்.